ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் இது இம்பல்சிவ் சீக்வன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். இதனோட இம்பல்சிவோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து அனதர் ஃபங்க்ஷன் வந்து டெல்டா ஃபங்க்ஷன். இது அனதர் நேம் என்ன சொல்றாங்க, டெல்டா ஃபங்க்ஷன். டெல்டா ஃபங்க்ஷன் ரெண்டுமே சேருவாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, நோட்டேஷன் வந்து டெல்டா ஃபங்க்ஷன் டெல்டா டி. டெல்டா டி ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 0 0. சார் அது 1 சார்? ஆமாம், இது 1மா. 1 n ஈக்குவல் டு 0 0 n இஸ் நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நேம் வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதனோட நோட்டேஷன் என்ன, u ஆஃப் t ஆர் u ஆஃப் n. இங்கிறது ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம், u ஆஃப் n நோட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே u டெல்டா ஆஃப் n தான், u ஆஃப் t இல்லை டெல்டா ஆஃப் n. அப்போ இது என்ன கிடைக்குதுன்னா 1 n இஸ் கிரேட்டர் தேன் 0 0 n இஸ் லெஸ் தேன் 0. சரியாமா? நம்ம இம்பார்ட்டன்ட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன சார்? அங்க வந்து when it is equal to and not equal to 0, இங்க greater than க்கு lesser than. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிபெண்ட் ஆகிற கேஸ் என்னது, n இஸ் ஈக்குவல் டு 0 கேஸ் இங்கே டிபெண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 0 கேஸ் டிபெண்ட் ஆகுது. n இஸ் நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 ஓகே. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ. ஆமா சார். இங்க வந்துட்டு 0 டு இன்ஃபினிட்டியும் 0 டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0வும் ரெண்டு. பட் 0 இன்க்ளூட் ஆகல. நல்லா பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஓபன் இன்டர்வல் 0 இன்க்ளூட் ஆகல. தட் இஸ் a very very important point. சரிங்களா? ஓகே. சரிங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமே பார்த்து என்ன பண்றாங்கன்னா z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறாங்க. z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறாங்க. தட் இஸ் a very good idea. ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா ஃபங்க்ஷன் பார்த்தோம். அப்போ z ஆஃப் டெல்டா ஆஃப் n ஈக்குவல் டு summation n varies from 0 to infinity x power n இருக்கிற delta of n இருக்குது into z power minus n. கரெக்டாமா? that is equal to நமக்கு தெரியும் delta of 0க்கு மட்டும் தான் வேல்யூ இருக்குது, மற்றதுக்கு எதுக்குமே வேல்யூ இல்லைன்னு தெரியும். கரெக்டாமா? அது எல்லாமே என்னன்னா 0 தான் ஆகும். கரெக்டுங்களா? சரி, இப்போ எல்லா எண்ணையும் 0 ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்ப இது எல்லாமே 0 ஆயிடும். கரெக்டுங்களா? இது எல்லாமே 0 ஆயிடும். அப்ப ரிசல்ட் என்ன கிடைக்கும், இதுக்கு மட்டும் 1, இதுக்கு மட்டும் தான் 1. அப்ப வெறும் ரிசல்ட் வந்து 1 தான். சரிங்களாமா? ஓகே சார். நம்ம புரியுதாமா? புரியுது சார். ஓகே ரைட். சரி, இதே மாதிரி யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்றேன். என்னடா சார்? இப்போ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கிரேட்டர் தேன் 0, அதாவது n வந்துட்டு 1 2 3 அப்படி இருந்தா மட்டும் 1 வரும். n வந்துட்டு -1 -2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 0 ஆயிடும். அப்ப என்ன மீனிங், n வந்து -1 to infinity வந்துனா இதோட ரிசல்ட் 0. இப்போ அது n = 0 எடுத்துக்கங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 தான் சார். அப்ப இங்க -1 to -infinity. ஓகே. ஓகே. அது இன்ஃபினிட்டி வந்து மேல வர மாதிரி கொடுங்க. நீ சொன்ன மாதிரி -infinity to -1 கூட போடுங்க. ஓகே சார். ஓகே. அப்ப என்னாச்சு, u of n into z power minus 1. கரெக்டாமா? ஆமா சார். இப்போ n கிரேட்டர் தேன் 0 னா இதனோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1 ன்னு தெரியும். கரெக்டாமா? ஆமா சார். அப்ப அது 1 ன்னு தெரிஞ்சுக்கிட்டா n = 0 to infinity அதனோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1 ன்னு தெரியும். 1 இது z power minus 1 ன்னு வந்துரும். கரெக்டாமா? -1 ன்னு வந்துரும். அப்ப அப்ளை பண்ணுமா, n வேல்யூஸ் 1 2 போட்டா 1/z. சாரி, n = 0, n = 1, n = 2, n = 3. கரெக்டாமா? அப்ப இதனோட ரிசல்ட் என்னடா கிடைக்குது, that is equal to இதனோட ரிசல்ட் என்ன கிடைக்குது, காலையில போட்டோம்ல z ஆஃப் 1 தானே, z divided by z minus 1. இது காலையில போட்டது. இது எதனோட ஃபார்முலா, இது எதனோட ஃபார்முலா, z ஆஃப் 1 ஓட ஃபார்முலா. ஓகே சார். z ஆஃப் 1 ஓட ஃபார்முலா, z ஆஃப் 1 ஓட ஃபார்முலா z divided by z minus 1. சரியாமா? ஓகே சார். சோ இத டெரிவேஷன் கேட்டாங்கன்னா, யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பல்ஸ் கேட்டாங்கன்னா இத அப்ளை பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சா போதும். வேற எதுவும். சரிங்களா?